டூ ஸ்ட்ரோக் ரீட் வால்வ்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிறது 2 ரீட் வால்வ் இருக்குது. ஒன்று வந்து ஷோகன், இன்னொன்று வந்து RX100. ஷோகன் வந்து RX100 எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஷோகன்னு, இது வந்து RX100. ஷோகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு இருக்கும், RXல இப்படி இருக்காது. ஸோ இதனால் என்னென்னா, இது வந்து பெட்ரோல் ஃப்ளோ கொடுக்குறது. இது வந்து போச்சுன்னா வந்து வண்டி ஆனே ஆகாது. கிளச்சை சோக்கை பிடிச்சா மட்டும்தான் வண்டி ஆன் ஆகும். எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரீட் வால்வ் எடுத்து இப்படி மேலே பார்த்தீங்கன்னா ஏர் வெளிச்சம் தெரியுதுங்களா? ஸோ இது இப்படி இருந்தால் ஸ்டக் ஓப்பன். இப்படி இருக்கிற ரீட் வால்வ் வந்து டேமேஜ் ரீட் வால்வ். எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கணும், இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஆன் ஆகாது, ஐடிலிங் ப்ராப்பராக இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா? இது என்னங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. வண்டியில் ஏதாவது ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா. எப்போவுமே ரீட் வால்வ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் மாட்டணும். எப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிங்க, இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜு, இது வந்து கீர் போடுற சைடு பார்த்த மாதிரி தான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ.